அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கட்டத்தில் 2 கோள்கள் பயணத்தை மேற்கொள்கிறதுங்க. இந்த 2 கோள்கள் தன்னுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா, குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணம் அப்படின்ற பணம் குவியக்கூடிய வகையில் பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோன்னா, பணம் எண்ணக்கூடிய மிஷின் வைக்கணும் மக்களே அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அந்த 3 அதிர்ஷ்டசாலிகள் யார் யார், அந்த 3 அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, எந்த கிரகங்களின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது, அந்த 3 அதிர்ஷ்டசாலிகளில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரப்படி குரு மற்றும் சுக்கிரன் இணையறதுனால இரட்டை ராஜ யோகம் அப்படின்ற அரிய நிகழ்வு ஏற்படுதுங்க. இந்த கிரக பெயர்ச்சியால் மிதுனம், துலாம், மகரம் ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு தொழில், நிதி ஆகியவற்றில் பெரும் முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் உண்டாகவிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களினுடைய இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்பமுனையாகவே கருதப்படுது. குறிப்பாக ஒரே ராசி அல்லது கட்டத்தில், அதாவது ஜாதகத்தில் ஒரே வீட்டில் 2 கோள்கள் சேர்ந்து நிற்கும் போது அது ராஜயோகம் போன்ற சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்கி நிதி, தொழில், உறவுகள் அப்படின்னு அனைத்திலையுமே பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இது கிரகங்களின் இயக்கத்தால் ஏற்படக்கூடிய இரட்டை ராஜயோகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது சுமார் 50 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வு. ஜோதிட உலகில் ஒரு அதிசயமான நேரம் உருவாகவிருக்கிறது. இந்த 2 முக்கிய கோள்கள் ஒரே நேரத்தில் ஒரே ராசியில் சேரும் யோக கட்டம் உருவாவது சில ராசிகளுக்கு பேரதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. இந்த கோள் சேர்க்கை தங்கள் பொருளாதார நிலையை அளவுக்கு மீறி உயர்த்தக்கூடிய வகையில் செயல்படும். பண வசதி, லாப வாய்ப்புகள், புதிய முதலீடுகள், வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி விண்மீன் இயக்கங்கள் மனித வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதத்தில் ஒரே நேரத்தில் 2 முக்கிய கிரகங்கள் குரு, பிரகஸ்பதி மற்றும் சுக்கிரன், வெள்ளி இணைந்து பணவரவை பெருக செய்யக்கூடிய தனி சூழலை ஏற்படுத்த போகிறாங்க. இந்த அற்புதமான கிரக நிலை 3 ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான செழிப்பு, செல்வம், தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை அளிக்க போகிறது. அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி பார்த்தோன்னா மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் குருவினுடைய நேரடி பார்வையின் பலன் காரணமாக பொருளாதார நிலை உறுதியடைய செய்யும். தொழில் மற்றும் வியாபார துறையில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படலாம். ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். இவர் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளும் போது செல்வம் அதிகரிக்க செய்யும். அதே நேரம் பல்வேறு தரப்பட்ட நிலைகளில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பெரும்பான்மையான அளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத நன்மைகள், செல்வ சேர்க்கைகள் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த கிரக நிலைகள் கொண்டு வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குரு மற்றும் சுக்கிரனினுடைய இந்த சேர்க்கை அப்படிங்கிறது பல வகைகளில் யோகத்தை தரும். அதாவது குரு பகவான் தனித்து நின்றே நிறைய நன்மைகளை செய்வார். அதே மாதிரி சுக்கிர பகவானும் தனித்து நின்றாலும் நிறைய நன்மைகளை செய்வாங்க. இப்படி நன்மை செய்யக்கூடிய அதிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 2 கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில்
தங்களுக்கு யோக பலன்களையும் ராஜ யோகங்களையும் உருவாக்கவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்க பெறுவீங்க, ரெட்டிப்பு லாபத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குரு மற்றும் சுக்கிரனினுடைய இந்த இணைவு அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு பணவரவை அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோக கட்டம் எதிர்பாராத பணவரவை வழங்கவிருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். பங்கு சந்தை சொத்து துறையில் முதலீடு செய்வோருக்கு மிகுந்த லாபம் காத்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலக காண்பீங்க. மனதில் அமைதி மற்றும் நிதி பெருக்கம் அதிகரிக்கவும் செய்யும். அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இரட்டை ராஜ யோகத்தின் காரணமாக பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தரப்போகிறது. அந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் நிதி சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிகப்படியான நன்மைகளையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் நிதி நிலையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கலாம். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய தொழிலில் பார்க்கும் பொழுது வளர்ச்சி காணப்படுங்க. அதே நேரம் தொழில் விரிவாக்கம், லாப விரிவாக்கத்திற்கான புதிய இடம் வாங்கிறது, பயணங்களை மேற்கொள்வது போன்ற பல்வேறு அமைப்புகளில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது உத்தியோகம் பண்ணுறீங்க அப்படின்னா உத்தியோகத்திலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சலுகைகள், விரும்பிய இடமாற்றம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பண ஊதிய உயர்வு அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஒருவேளை திருமணம் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா திருமண வரன் கைகூட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தடைகள் தாமதங்களை சந்தித்திருந்ததோ அது அத்தனையும் தங்களுக்கு தடைகள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி அதில் நல்ல முன்னேற்றத்தை காண வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் நல்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த நேரம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா முயற்சிகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக குரு மற்றும் சுக்கிரனினுடைய இணைவு உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளை மட்டுமே தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே நேரம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசியை சார்ந்தவங்களுக்கு குரு மற்றும் சனி பகவானினுடைய நேரடி சந்திப்பால் இந்த காலத்தில் பெரும் வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீங்க. புதிய வியாபாரம், சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியோடு நிறைவடையும். கடன் அல்லது பழைய நிலுவைகள் முடிவடைய ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சி, நம்பிக்கை மற்றும் கூட்டு முயற்சியின் துணையால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை தரவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள்லையும் நல்ல நல்ல முன்னேற்றம், வளர்ச்சியை கொடுக்கவிருக்கிறது. ரெட்டிப்பு லாபத்தோடு தொழில் மற்றும் வியாபாரம் இயங்க ஆரம்பிக்கும். வசூலாகாத பணம் வசூலாக ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட தனவரவு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல பலன்களையும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் வருமானத்தை சிறப்பாக நிர்வகிக்க திட்டமிடுறது, சீரான சேமிப்புக்குரிய பழக்கம் ஆகியவை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு மிகப்பெரிய அளவில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு தங்களை சூழவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பணம் எண்ணக்கூடிய மிஷின் வைக்க
வைக்கக்கூடிய அளவிற்கு செல்வம் பெருகக்கூடிய யோகம் நிச்சயம் பலருக்கும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். இவ்வாறு இந்த 6வது கட்டத்தில் வரக்கூடிய கோள்களினுடைய சேர்க்கை 3 ராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருகும் வாய்ப்புகளை வழங்கவிருக்கிறது. இருப்பினும் பெரும் வருமானத்தை சிறப்பாக நிர்வகிக்க நீங்கள் சரியான திட்டமிடலும் சீரான சேமிப்புக்குரிய பழக்கத்தையும் மற்றும் நுண்ணறிவு கொண்ட முதலீடு சூழ்நிலையையும் முக்கியமாக்க வேண்டியது அவசியம். இயற்கையினுடைய சக்தி, கோள்களினுடைய சேர்க்கை, உழைப்பின் பெருமை இவை சேரும் போது பணம் எனும் மிஷின் வைக்கக்கூடிய அளவிற்கு செல்வம் பெருகக்கூடிய யோகத்தை நிச்சயம் அனைவருக்கும் வழங்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.